மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சேலத்தில் வரும் 13ஆம் தேதி விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். என்னென்ன நிபந்தனைகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் மணிகண்டன். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் மீண்டும் ஒரு 1.5 மாத இடைவெளிக்கு பிறகாக தொடங்க இருக்கின்றனர். இந்த நிலையில தமிழ்நாடு காவல்துறையிடம் அவர்கள் அந்த அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருந்தனர். சில நிபந்தனைகளை மாற்ற வேண்டும், SOP புரோட்டோகால்ஸ் படி மீண்டும் விண்ணப்பிக்க கோரிய அடிப்படையில அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு நிபந்தனைகளுடன் காவல்துறை சார்பில் அனுமதி தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 5000 பேருக்குள் கூட்டத்தை நடத்தி கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரையில 13ஆம் தேதி இந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்ற அனுமதி தற்போது கிடைத்திருக்கிறது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து செல்லும் வழியில போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டவர்களை நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அழைத்து வரக்கூடாது. கூட்டம் நடத்தும் இடத்திற்கு கூட்ட நெரிசல் ஏற்படாமல் தடுப்புகள் அமைத்து மக்களை நிறுத்த வேண்டும். கூட்டம் நடத்தும் இடத்திற்குள் விஜய் பேசும்போது தேசிய நெடுஞ்சாலையில் செல்பவர்களுக்கு தெரியாமல் தடுப்புகள் அமைக்க வேண்டும். அவ்வாறு தெரிந்தால் சாலையில் செல்பவர்கள் வாகனங்களை நின்று பார்ப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். எனவே அதனை தவிர்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரை 3 மணி நேரம் இந்த கூட்டத்தை நடத்தி கொள்ள இவை உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில 1.5 மாதத்திற்கு பிறகாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீண்டும் அவரது மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை சேலத்திலிருந்து தொடங்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக வேலூரிலும் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.